ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தலில் திமுக வேட்பாளர் சந்திரகுமார் 91,558 வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றார். நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் சீதாலட்சுமி டெபாசிட் இழந்தார். ஈரோடு கிழக்கு சட்டமன்ற தொகுதி இடைத்தேர்தல் வாக்கு எண்ணிக்கை நிறைவடைந்திருக்கிறது. திமுக வேட்பாளர் சந்திரகுமார் 1,15,000க்கும் மேற்பட்ட வாக்குகளை பெற்று வெற்றி பெற்றிருக்கிறார். தமிழ் தேசியமா, திராவிடமா, பெரியாரா, பிரபாகரனா என்ற ஒரு கொள்கை முழக்கத்தை முன்வைத்து பிரச்சாரம் மேற்கொண்டு வந்த நிலையில் இந்த இடைத்தேர்தலில் பெரியார் பிறந்த மண்ணான ஈரோட்டில் பெரியாரே வெற்றி பெற்றிருக்கிறார் என்று சொல்லலாம். காங்கிரஸ் எம்எல்ஏவாக இருந்த EBKS இளங்கோவன் மறைவை அடுத்து ஈரோடு கிழக்கு தொகுதியில் கடந்த பிப்ரவரி 5ஆம் தேதி இடைத்தேர்தல் நடைபெற்றது. எதிர்க்கட்சிகளான அதிமுக, பாஜக, தேமுதிக தேர்தலை புறக்கணித்த நிலையில் திமுக, நாம் தமிழர் இடையே நேரடி போட்டி நிலவியது. திமுக சார்பில் VC சந்திரகுமார், நாம் தமிழர் கட்சி சார்பில் சீதாலட்சுமி உள்ளிட்ட 46 வேட்பாளர்கள் போட்டியிட்டனர். 67.97% வாக்குகள் பதிவான நிலையில் வாக்குகள் எண்ணும் பணி ஈரோடு சித்தோடு அரசு பொறியியல் கல்லூரியில் நடைபெற்றது. வாக்கு எண்ணிக்கை தொடங்கியதில் இருந்தே முன்னிலை வகித்த திமுக வேட்பாளர் சந்திரகுமார் 20 சுற்றுக்கள் முடிவில் 1,15,709 வாக்குகள் பெற்றார். 2ஆம் இடம் பிடித்த நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் சீதாலட்சுமி 24,151 வாக்குகள் பெற்றார். இதன் மூலம் 91,558 வாக்குகள் வித்தியாசத்தில் திமுக வேட்பாளர் சந்திரகுமார் அமோக வெற்றி பெற்றார். டெபாசிட்டை உறுதி செய்ய 25,777 வாக்குகள் தேவை என்ற நிலையில் அதைவிட 1,626 வாக்குகள் குறைவாக பெற்ற நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் சீதாலட்சுமி டெபாசிட்டை இழந்தார். முந்தைய தேர்தலை விட திமுக கூட்டணி வாக்கு தற்போது அதிகரித்துள்ளது. 2023ஆம் ஆண்டு இடைத்தேர்தலில் EBKS இளங்கோவன் 1,10,156 வாக்குகள் பெற்று வெற்றி பெற்றார். அதாவது பதிவான வாக்குகளில் 64.58% வாக்குகளை பெற்றிருந்தார். தற்போது அதைவிட அதிகமாக பதிவான வாக்குகளில் 74.7% சந்திரகுமார் பெற்றுள்ளார். எதிர்க்கட்சிகள் இருந்தாலும் சரி, இல்லாவிட்டாலும் சரி, யார் போட்டியிட்டாலும் போட்டியிடவில்லை என்று சொன்னாலும் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு மக்களுடைய ஆதரவு மிகப்பெரிய அளவில் இருக்கிறது. அந்த மிகப்பெரிய ஆதரவு தான் இன்றைக்கு இந்த வெற்றியை கொடுத்திருக்கிறது. கடந்த முறை அதிமுக பாஜக கூட்டணி வேட்பாளரான தென்னரசு 25.75% வாக்குகளையும், நாம் தமிழர் கட்சி 6.35% வாக்குகளையும் பெற்றிருந்தது. தற்போது அதிமுக பாஜக போட்டியிடாத நிலையில் நாம் தமிழர் கட்சி 15.59% வாக்குகளை பெற்றுள்ளது. நாம் தமிழர் ஒரு நியாயமான முறையில், அற வழியில நாங்க ஜனநாயக முறையில் நாங்க மட்டும்தான் இருக்கிறோம். எங்களுக்கு விழுந்த வாக்குகள் தான் உண்மையா ஜனநாயக முறைப்படி விழுந்த வாக்குகள். அப்படி இருக்கும் பொழுது தொடர்ச்சியாக அதிகமாயிட்டே போகுது. அப்ப இதுதானே வெற்றியா இருக்கும். ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தலில் திமுக நாம் தமிழருக்கு அடுத்தபடியாக நோட்டா 3வது இடம் பிடித்தது. யாருக்கும் வாக்களிக்க விரும்பவில்லை என 2023ஆம் ஆண்டு இடைத்தேர்தலில் 798 பேர் நோட்டாவிற்கு பதிவு செய்த நிலையில் தற்போது 6,109 பேர் நோட்டாவில் வாக்குகளை பதிவு செய்துள்ளனர். இது மொத்த வாக்குப்பதிவில் 3.94% ஆகும்.